ஆஸ்பத்திரியில் தான் இருக்கோம். நான் கூப்பிட்றேன். சார், மெடிக்கல் ஆஃபீஸர் வர சொல்கிறாரு, கொஞ்சம் வந்துட்டு போங்க சார். வா மெதுவா. ஆ இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், உன் பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான ரிப்போர்ட்டில் இருக்கு. பெரியவன் குடிப்பானா? என்னடா சொல்ற சார்? என் பையன் குடிக்கிற பையன் இல்லை சார். எந்த பையன் அப்பனுக்கு தெரியாம குடிக்கிறான்? கையெழுத்து போடுவியா? சார், என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் சார். குடிக்க மாட்டான் சார். யோ, இப்போ எதுக்கு வாக்கியான பேசிட்டு இருக்க? கையெழுத்து போட்டு வாங்கி போனா வாங்கி போ. கையெழுத்து போடு. தாசு, இதுல ஏதோ நடந்திருக்குடா. நேத்து தானடா குவாரியம் முன்னாங்க, இன்னைக்கு என் பிள்ளை செத்து கிடக்கா. தாசு, அந்த ரவி ஏதோ பண்ணியிருக்காண்டா. டேய், மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்டா. ஆமாயா, நாங்க தான் பண்ணோம். உன்னால என்ன பண்ண முடியும்? உன் பையன் பண்ணது மட்டும் நியாயமா? உன் பையனால எங்களுக்கு எத்தனை கோடி லாஸ் தெரியுமா? கையெழுத்து போட்டு போயிட்டே இரு. இல்ல என் பிள்ளைய குருட்டீங்களா? என் பிள்ளைய குருட்டீங்களா? நான் கையெழுத்து போட மாட்டேன். கையெழுத்து போட மாட்டேன். டேய், வாடா, கோர்ட்டுக்கு போங்கடா. கோர்ட்டுக்கு. என்னது? கோர்ட்டுக்கு போவியா? யோ, இந்த எங்க கையெழுத்து பண்ணோம்? ஆனா இங்க தான். இதான் உன் கையெழுத்து. இது உன் கையெழுத்து இல்லைன்னு கோர்ட்டை நிரூபிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பையன் கேஸை பார்த்துக்க. போ போயா. டேய், நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க. என் பிள்ளைய உங்களுக்கு போட மாட்டேன். உங்களுக்கு பையன் பிறந்திருக்கா சார்? தாத்தா குட்டி, தாத்தா குட்டி. பாட்டி செல்லம், அம்மா நல்லா இருமா. ஐ சாக்லேட். செல்வி, இந்த பிள்ளை ஆசைப்படுறல்ல, குடுமா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, சாப்பிட்டு போட்டேன். வேண்டாம், நான் மாட்டே கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் குடுமா, இன்னைக்கு ஒரு நாள் கூட. ஏய், புடி புடி. ஓடு ஓடுங்க. ஏம்மா 2 கிளாஸ் அரிசி போடுற? 2 கிளாஸ் போடுமா. இப்போ நம்ம 4 பேர் தானம்மா, சரியா இருக்கும். செல்வி, சார். இந்தம்மா தண்ணி குடி. சார், இங்க நாகராஜ்ன்றது யாருங்க சார்? என்ன விஷயம்? அவருக்கு ஒரு பதிவு தபால் வந்திருக்குங்க. கொடுங்க. இது அரசாங்க பதிவு தபால், அவர்கிட்ட தான் கொடுக்கணும். என் பையன் தவறி 4 நாள் ஆச்சு. ஐயோ, சாரி சார். நீங்களே கையெழுத்து போட்டுருங்க. பஸ்ஸு, ட்ராவல்ஸு, கல்குவாரி இது எல்லாமே அவன் பினாமி பேர்லாம் சார் நடத்திட்டு இருக்கான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போடுறேன்னே வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பேப்பரில் போட்ட நியூஸ் தப்புன்னு எங்கள் பத்திரிக்கை மேலேயே கேஸை திருப்பி போட்டுருவான் சார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ரிப்போர்ட்லேயும் ஆக்சிடென்ட் தான்னு
அஃபீஷியலாக ரெக்கார்ட் ஆகிருக்கும்போது இந்த நியூஸ் எங்கள் பேப்பரில் போட முடியாதுங்க சார். மறந்துடுங்க சார். மறந்துடுறதா? எப்படி? நான் செத்து போடமானதை மறக்க முடியும் சார். எனக்கு என் மகனுக்குமான உறவு 35 வருஷம் உறவு. இன்னைக்கு நினைச்சால முத பிள்ளைய பத்தி என் கையில கொடுத்தாங்க. அந்த நிமிஷம் இன்னும் என் நெஞ்சுக்குள்ள இருக்கு சார். நினைச்சா அவனை குத்தி கொண்டு அமுண்டு கோபத்துல இருக்கு. உடம்புல தம்பு இல்லை சார். என் பிள்ளைக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னும் 4 பேருக்கு ஏற்பட்டக்கூடாது சார். தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டேய், அங்க என்னடா பாக்குற? ரவியை கொல்ல போறேன்டா. என் அண்ணன் செத்தது ஆக்சிடென்ட் இல்லடா, மர்டர்ரா. கொன்னுட்டாங்கடா. கொலையா? டேய், உனக்கு அப்புறம் தெரியும்? மாப்பிள்ள, கோபத்தில் எந்த முடிவு எடுக்காதடா. அன்னைக்கு நீ சேதுக்கு அவளை அட்வைஸ் பண்ண. உனக்கே தெரியும் அன்னைக்கு ரொம்ப மோசமானவங்க. சேது மாதிரி அவசரப்பட்டு வாழ்க்கை தொலைச்சிட்டு போயிடாதடா. சொந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு ஊரில் அனாதையா கிடக்குறியா? தேவையா? வேணாண்டா. அண்ணனு கொன்னது தெரியாம இருந்த கூட பரவாயில்லடா. கொன்னுட்டானுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? மொத்த குடும்பம் உடைஞ்சு கிடக்குடா. எங்க அண்ணி வயிற்றுல இருக்கிற குழந்தை என்னடா தப்பு பண்ணிச்சு? நாளைக்கு அந்த குழந்தை அப்போ இல்லாம வாழ்நாள் எல்லாம் உமால தூக்கலண்டா. சத்தமா பேசாதடா. நீ அவனை தூக்குடா. ஆனா யாரு செஞ்சதுன்னு தெரியாம செய்யணும். எத்தனை நாளா இருந்தாலும் பரவாயில்ல, விடாதடா. எதுக்காடா அதை இதுல ஃபிக்ஸ் பண்ற? இது கேமரா மாதிரி இருக்கிற டிரான்ஸ்மிட்டர். இந்த போன்ல இருந்து போற வர கால் எல்லாம் இந்த போன்லயும் ரிசீவ் ஆகும். எப்படியாவது இதுல ஒண்ணு நீ நந்தகுமார் வித்துட்டேனா அவன் பேசுறது எல்லாமே நாம இதுல கேட்கலாம். அண்ணன் நந்தகுமார்னு போன் கேட்டிருந்தாங்க. அது விஷயமா தான். அண்ணே வணக்கண்ணே. அண்ணா போன் ஏதாவது கேட்டிருந்தீங்க? அவர் எங்க கேட்டாரு? நான்ல கொண்டு வந்தேன். அண்ணே தெய்வமே வில்லாதி ஆசீர்வாதம் பண்ணுங்க. மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ஆசீர்வாதத்தை நேரம் உங்ககிட்ட வாங்கன்னு வந்துட்டேன். அண்ணே, தம்பி பாண்டி பஜார்ல சின்னதா ஒரு மொபைல் கடை ஆரம்பிச்சிருக்கேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அண்ணனோட ஆசீர்வாதம் இல்லாம பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். பாசக்கார தம்பியோட சின்ன அன்பளிப்பு நீங்க கண்டிப்பா வாங்கி ஆகணும். இந்தாங்கண்ணே, பூரா இம்போர்ட் உடனே இந்தாங்கண்ணே. பசங்களுக்கு பூரா உங்க கையால கொடுத்துருங்கண்ணே, சரிங்களா? அண்ணனோட ஆதரவு இந்த தம்பிக்கு எப்பவுமே வேண்டும். அண்ணே நான் போயிட்டேன். அப்புறம் மொபைல் சம்பந்தமா ப்ரீபெய்டு, போஸ்ட் பெய்டு, டாப் அப் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. தம்பி வந்து பண்ணி கொடுத்துருங்க, சரிங்களா? அப்போ புறப்புறேன். ஐயோ நந்தனே, சாமியை பார்த்த சந்தோஷத்துல பூசாரியை மறந்துட்டேன். அண்ணே, காஸ்ட்லியான மொபைலை பாக்கெட்டில் வைங்க, தம்பியை மனசில் வைங்க, சரிங்களா? வரட்டுமா? அவசரத்துக்கு டாப் அப் பண்ணிவிடுறேன். அண்ணே வரீனே.
டேய் இந்தாங்க. என்னடா கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு மேலே சும்மா சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஏய் ஒரு நிமிஷம். அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக குன்னூர் போறாராம். பாதுகாப்புக்காக ரவி சாரும் கூட வந்தா நல்லா இருக்கும். சரிங்க சார். என்னைக்கு போனோம்? வர திங்கள் இல்லாம அடுத்த திங்கக்கிழமை. சரிங்க சார், நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன். என்னடா இந்த நேரத்துல? எனக்கு ஒரு யோசனை தோணுச்சுடா. என்ன சொல்லு. பணம் கொடுத்தா கொலை செய்வாங்களாம்ல, கூலிப்படன்னு. உனக்கு யாராவது தெரியுமா? அதுக்கு இந்த நேரத்துலடா வருவ? உனக்கு தெரியுமா தெரியாதா? பணம் நிறைய செலவாகும். பரவாயில்லடா, எவ்வளவு செலவழிஞ்சாலும் ஏதாவது பண்ணணும்டா. நம்ம பார்க்க போறோமே ஜம்பளிங்கம் தூத்துக்குடியிலே பெரிய ஆளு. மதுரையில் ரவி எப்படியோ அதே மாதிரி வரீங்க. இங்கேதான் வா. ஜம்பளிங்கன் எந்த ரூம்ல இருக்காரு? அண்ணே இவங்க தான். வணக்கண்ணே. பாருங்க. இதுதாங்க விஷயம். டேய், நம்மளை பத்தி விவரமா சொல்லி கூட்டுற மாட்டேன். கூட்டிட்டு போ. சரிண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. அண்ணே சிம்மக்கல் ரிவ்யூ போடுறதுலாம் பெரிய மேட்டரே கிடையாதுண்ணே. சரி. இதுவே வேற யாரையாவது சொல்லியிருந்தா உடனே போட்டிருப்போம்ண்ணே. இங்க என்னன்னா ஒரே தொழில இருக்கிற ஆட்களை அண்ணன் செய்ய மாட்டாருண்ணே. சித்தப்பா. மூக்கு அண்ணன் மூக்கு மாதிரியே இருக்குல்லம்மா குட்டி. எங்க சின்னவன் வந்திருக்கான் பாருங்க, பாருங்க சின்னவன் வந்திருக்கான். இந்த கேஸ் கேஸ்லாம் நான் பாத்துக்கிறேன். பண்றியா இல்லையா அதை சொல்லு. உங்களுக்காக பண்றேன். இது என் வீட்டு பத்திரம். இதான் சார் வீடு. அக்கா மாமா பார்க்க வந்திருக்காங்க. உள்ள இருக்காரு போங்க. காளி, இதுல 30 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய் கம்மியா இருக்கு, வாங்கிக்க. மீதியை மேட்ரு முடிச்சோன்னா தந்துடுறோம். ராசு, 5 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணி போட்டேன்டா. எப்படிரா? முந்தா நாள் மூத்த பையனோட செட்டில்மெண்ட் வந்துச்சுல்ல, அதை போட்டேன். ஓ குடு. பார்ட்டியை பத்தி விசாரிச்சேன். மதுரையிலேயே பெரிய கையா. நான் இறங்கி செஞ்சா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அதனால புது பசங்களை வச்சு இந்த வேலையை கணக்கச்சிதமா நான் முடிச்சு கொடுத்துட்றேன். இல்ல காளி, இதை நீயே பண்ணா. என்னை நீங்க நம்பி வந்துட்டீங்கல்ல, முடிச்சு கொடுத்துறேன் சார். சென்டிமெண்டா ஃபோன் அடிக்குது பாருங்க சார். எடுத்து பேசுங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹலோ, சொல்லு. கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்களா? கல்யாண வீட்டுல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம சின்னவனும் மேல் வீட்டுல இருக்கிற மலரும் ஒருத்தர் விரும்புறாங்களாம். நம்ம செல்வி சொன்னா. பரவாயில்ல, எல்லாம் நல்ல விதமா தான் நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, வந்துடுறேன். கீரை வாங்கலையா? நீ கருவாட்டு குழம்புக்கா? என்னன்னு சொல்லு. கொஞ்சம் மேல பாரு. என்ன விஷயம் சொல்லு. உள்ள போ, தெரியும். நிச்சயதார்த்தம் அன்னைக்கு கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டோம்னா வசதியா இருக்குல்ல. என்னங்க மாப்பிள்ள? வணக்கம் தம்பி. வணக்கம் சார். நான் தான் மலரோட அப்பா. தெரியும் சார், ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். உட்காருங்க, ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. அம்மா.
என்னடா? இப்போ என் கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? ஒரு கெட்டது நடந்த வீட்ல நல்லது நடக்கணும்பாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. அம்மா என்னடா என் சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காங்க? டேய் வேணா அப்பா கிட்ட நீ தனியா பேசி பாரு. என்னடா பேச சொல்ற? அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், நான் ஒருத்தனை கொலை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. போடா. கல்யாணம் வேணாம்னு சொன்னா மலர் வேற கொச்சிப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. குன்னூர், திருச்சி சத்திரப்பட்டி திருவிழா, தங்கரிகள் தியேட்டர். இந்த ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணதுல இந்த 3 இடத்துல தான் அவனை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல திருச்சி சத்திரப்பட்டி திருவிழா, அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிகமா இருக்கும், அங்க ரிஸ்க். தியேட்டர்ல இன்டர்வல் விட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவன் பாத்ரூமுக்கே போவான். ஆனா அவன் ஆட்கள் காரிடார்ல வெயிட் பண்ணுவாங்க. குன்னூர் மாப்பிள்ள மினிஸ்டர் அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக வருஷம் வருஷம் குன்னூர் போவார். ரவியும் அவரோட பாதுகாப்புக்காக கூட போவான். காலையில் 6 மணிக்கே ரவியோட ஆட்கள் மினிஸ்டரோட கிரேவியார்டு போயிடுவாங்க. ஆனால் ரவி மட்டும் லேட்டாக தான் கிளம்புவான். அவன் கிளம்பி போகிற வழியில் அவனை தூக்குவான். ஏய் வண்டி ஏறா. ஏய் வண்டி ஏறான்றல. வண்டி ஏறான்ற. யார்? அண்ணா யார்? பரணி, சர்ச்சுக்கு வர வழியில் யாரோ பசங்க சுத்திட்டாங்கடா. யாரா உங்களை அனுப்பிச்சது? யார் அனுப்பிச்சது? சொல்றா, யார் அனுப்பிச்சா? சொல்றேன். சின்ன படி காளிதாஸ். சொல்லு. சின்ன படி காளிதாஸ். எங்க கையில பணம் கொடுத்து உங்களை ஒருத்தன் கொல்ல சொன்னா. வேற எதுவும் தெரியாது. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? போடா. ஏய் போடாங்கல்ல. பணம் கொடுத்து யாரும் தெரியாதுங்க. அவங்கள நாங்க பார்த்ததே கிடையாது. போடா. டேய் முத்து, இங்க ஒருத்தன் காக்கி கலர் சட்டை போட்டு நிக்கிறான்ல, அவன் யாருன்னு விசாரி. யாரு? யாரும் காணாம. விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ஐயா. வாயை
போறடா. ஏய் நீ என்ன அவனுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றான். அதான் நான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன். லதா நீ சாப்பிடுமா. சின்ன மாமா ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம பசங்க ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லி இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிரு. சின்ன மாமா யாரோ புது பசங்க நம்மளை சுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டில் ஒயிட் ஷர்ட்டா? ஃபேமிலியோட ரைட் சைடில் உட்காந்துருக்கேன் பாருங்க, சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு. ஓகே பரணி அண்ணா, அந்த வேலை செட்டு. சின்னப்பட்டி காளிதாசுங்களா? நீங்க யாரு? மதுரை சிம்மக்கல் ரவி. அப்பா அப்பா பெரியப்பா ஃபோன் பா. நான் அப்புறம் பேசுறேம்மா. அந்த கிழமை யாரு? அந்த கிழமை யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் வக்கீல் சொல்லி தான் நான் பண்ணேன். வக்கீல் வீடு எங்க இருக்கு? ஹலோ ஹலோ. டே ராசு, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது? ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்? குன்னூரில் ரவியை போட போன பசங்க மாட்டிட்டாங்கடா. அதான் நான் எஸ்கே பையன் சொந்த ஊர் பண்ணிட்டேன். நானே உனக்கு கால் பண்ணுறேன். என்ன டேய் அடுத்து எப்படா பண்ணுவாங்க? என்னங்க ஃபோன்ல அப்புறம் பேசிக்கலாம். ஐயா கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாங்க. வணக்கம். படிக்கலாங்களா? படிங்க. நிகழும் விஜய வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சுபயோக சுபதினத்தில் திரு சிதம்பரம் திருமதி சிவகாமி அவர்களின் குமாரத்தி செல்வி மலர்விழி என்ற கன்னிகைக்கும் திரு கல்யாண சுந்தரம் திருமதி அமுதா அவர்களின் இளைய குமாரன் செல்வன் சிவகுமாருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. ஹலோ காளிதாஸ் சாருங்களா? ஆமாம் நீங்கள்? நான் அன்னைக்கு சிம்மக்கல் ரவி விஷயமா அட்வொகேட் மூலமாக உங்களை வந்து பார்த்தேன்ல சார். நான் உங்கள் எங்கெல்லாம் சார் தொலை வருது? உங்கள் லாயருக்கு ஃபோன் பண்ணால் அவர் வேறு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கார் சார். குன்னூர் மேட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தெரியும்ல? தெரியும் சார். இருந்தாலும் மறுபடியும் ஏதாவது நீங்கள்... என்னது மறுபடியுமா? சார் இன்னையோட எனக்கு பெயில் முடியுது சார். நாளைக்கு காலையில் கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டேன்னா திரும்ப எப்போ வெளியே வருவேன்னு எனக்கே தெரியாது. நீங்கள் திரும்ப வந்து உங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் பணத்தை எங்கே வந்து எப்படி வாங்குறது? 8 மணிக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் ஹலோ அண்ணே. சொல்லு பரணி. குன்னூரில் அண்ணனை கொல்ல சொன்ன பார்ட்டி லைனில் வந்தானே. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பணத்தை வாங்குறதுக்கு அவனை வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மகிட்ட மாட்டுவானே. என்னடா குன்னூர்ல ஒரு கேங் ரவியை கொல்ல ட்ரை பண்ணிச்சுன்னு சொன்னல, அதுக்கு காரணமானவனை இன்னைக்கு நைட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போட போறாங்கடா. அவன் சாவ போறது அவனுக்கே தெரியாது. மாப்பிள்ள சுற்றி அவங்கால் தாண்டா நிற்கிறாங்க, பார்த்துடா. அந்த கிழவனா? சார் 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 நான் இங்க இருக்கேன். சார் சார் நான் இங்க இருக்கேன். இங்க எப்படி? டேய் வந்தடா. டேய் வாடா. டேய் போ. Hey, நில்றா. Hey. Hey, நில்றா. Hey. Hey. எங்க கிட்ட எஸ்கேப் ஆக பாக்குறியா? போடா அவனை. ஏய்
நீங்க எங்கேயும் வெயிட் பண்ணுங்க. நத்திங் டு வரி. அவருக்கு ப்ரெஷர் அதிகமானதால இப்படியா இருக்கு. ஒரு half அன் ஹவர்ல சரியாயிடுவார். சரி சார், தேங்க்ஸ். நீங்க அவருக்கு ரிலேட்டிவா? அவர் ஏறா. எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். மார்க்கெட்டில் மயங்கி கிடந்தாரு. இது அவர் பாக்கெட்டில் இருந்த செல்ஃபோன். அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ஓகே சார். வரேன் சார். சரி. வாடா. செக் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். டேய் ஏன்டா போய் சொன்ன? நான் தான் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன்னு யாருக்கும் தெரிய வேணாண்டா. இந்த வயசுல உங்க அப்பாவுக்கு தேவையாடா இதெல்லாம்? எங்கள் அப்பாவோட வழியை நம்மளால புரிஞ்சுக்க முடியாதுடா. இந்த தள்ளாத வயசுலயும் பணத்தை கொடுத்தாவது ரவியை கொல்லணும்னு நினைச்சிருப்பாரு. இப்பதான் அவரை ரொம்ப பிடிக்குது. ஏதோ மார்க்கெட்ல மயங்கி விழுந்து கிடந்தீங்களா? அங்க வேலை செய்யறவங்க பார்த்துட்டு உங்களை கொண்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. எதுக்கும் 24 hours அப்சர்வேஷன் இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். சின்னவன் வரலையா? ஃபோன் பண்ணி சொல்லிருக்கேங்க, வந்துட்டு இருக்கான். யாரு? வெறும் நம்பர் தாங்க வந்திருக்கு. ஹலோ. டேய் நான் தான்டா. காளிதாச கொண்டாங்க. டிவி நியூஸ் பாத்தியா? இரு, வெளியில வந்து பேசுறேன். நான் பிழைச்சது கடவுள் புண்ணியம்டா ராசு. என்னடா சொல்ற? நானும் அங்கே தான்டா இருந்தேன். அவனை கொன்ன இடத்துல என்னையும் கொண்டிருப்பானுங்கடா. உன்னை அவங்க யாராவது பார்த்தாங்களா? ஆமாடா, அதில் ஒருத்தன் என்னைய பார்த்துட்டான்டா. உன்னை யாரா அங்கே போக சொன்னது? என்னை என்னடா பண்ண சொல்ற? வீட்டில் சும்மா உட்காந்து சோத்து நின்றுக்க சொல்றியா? வீட்டில் இருந்தாலே பெரியவங்க அவன் தாண்டா வருது. பணமெல்லாம் போச்சு. என் பையனை கொண்டவனை இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுல்ல.